தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 2 சம்பவங்கள். இதில் ஏற்கனவே ஒரு சம்பவத்தை பற்றி முந்தைய விட லீடு கொடுத்துருந்தேன். அது கன்ஃபார்ம் ஆகி சில விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது கூட இன்னொரு சம்பவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட பார்க்காம கொடுமை பண்ணி வச்சுருக்கானுங்க. 2மே நடந்திருக்கிறது நம்ம சென்னையில் தான். இன்னும் நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா, என்னங்க டிவிக்கு கவர்மெண்ட் அமைஞ்சா மாற்றம் வரும் அதுன்னு சொன்னீங்க, இதுதான் மாற்றம்னு பல பேரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசாக விமர்சனம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த 2 சம்பவங்களில் மொதல் சம்பவத்தை பற்றி சொல்லிடுறேன்னு. ஆக்சுவலாக இந்த 2 சம்பவங்களை கேட்டு முடித்த பிற்பாடு கோபம் வராத மக்களே பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ ஆதங்கப்படுவீங்க. அவ்வளோ குடும்பம் நம்ம சென்னையில் நடந்திருக்கு. இல்லை, மொதல் சம்பவம் என்னென்னா, நம்ம கன்னியாகுமரி இருக்குல்ல, இதை பூர்வீகமாக கொண்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்த 16 வயது சிறுவன் ஒருத்தன் இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு பேரண்ட்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க கிளம்பி வந்த இடம் நம்ம சென்னைக்கு. கடந்த 25ஆம் தேதி சென்னையில் இருக்க அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கடந்த 26ஆம் தேதி பிளான் பண்ணபடியே கோயிலுக்கு போயிட்டு திரும்ப அந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்த பிற்பாடு அந்த பேரண்ட்ஸ் என்ன நினச்சிருக்காங்க, சரி லீவுன்றதுனால கூப்பிட்டு வந்த குழந்தைய எதுக்கு இப்போ உடனே ஊருக்கு கூப்பிட்டு போனோம், இங்கே ஒரு 2 நாள் இருக்கட்டுமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 2 நாள் இங்கே விட்டுட்டு அந்த பேரண்ட்ஸ் குமரிக்கே கிளம்பி போயிட்டாங்க. அந்த பையன் இப்போ ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கானா. கடந்த 27ஆம் தேதி நைட்டு 11:30 மணிக்கு என்ன ஆகுது, நம்ம வடபழனி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை சேர்ந்த தலைமை காவலர் பேர் வேலப்பன். இந்த நபர் நண்பரோட வீட்டுக்கு வந்திருக்காப்புல மது அருந்துறதுக்காக. அந்த வீடு வேற எந்த வீடு நினைக்கிறீங்க? அந்த சின்ன பையன் ஸ்டே பண்ணியிருக்கால அந்த வீடு தான், அந்த ரிலேட்டிவ் வீடு தான். இந்த வந்த வேலைப்பன் அந்த வீட்டை நல்லா குடிச்சிருக்காப்புல இருக்கு. அந்த டைமில் அந்த சின்ன பையன் இருக்கால, அவனோட பெட்ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்கான். போதையில் அந்த உறவினர் இருக்கார் பாருங்க, அந்த பையனோட உறவினர், அவரு மட்டை ஃபுல்லாக அவர் மல்லாந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே முடிப்போடு இருந்த இந்த வேலைப்பா இருக்கால, இவன் ஒரு வேலையை பார்த்துருக்கான். அந்த பையன் இருந்த ரூமுக்கு போயிருக்கான். போனவன் அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுத்துருக்கான். பேச்சு கொடுத்த கையோடு அந்த பையனோட வாயில் மதுவை ஊற்றிருக்கானாங்க. கொடுமையை பார்த்தீங்கன்னா, சின்ன பையன், அந்த பையன் வாயில் மதுவை ஊற்றிருக்கிறது யார்? போலீஸு. ஏட்டையா சேட்டை மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. பாலியல் துன்புறுத்தில் ஈடுபட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த ஆள் மேலே, அந்த சின்ன பையன்கிட்ட. இதுக்கப்புறம் அந்த பையன் கையில் வச்சுருந்த ரிமோட் இருக்குல்ல, இதால் வேலை பண்ண அடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்து அந்த ரூமை லாக் பண்ணிட்டு ஓடி வந்திருக்கான் பயத்தில் அந்த சின்ன பையன். அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தவங்க எங்கே வந்துட்டு நம்ம நடையை நிறுத்தியிருக்கான், நம்ம அசோக் நகர் R3 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே வந்து தான் நடையை நிறுத்தியிருக்கானே. அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க, இது போல விஷயம் நடந்தால் நம்ம டைரெக்டாக இங்கே வந்து ஒன்று பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். பேரண்ட்ஸ் அங்கே இல்லை, அதெல்லாம் நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தால் அங்கே போலீஸ் கிட்ட போய் சொல்லிடலாம். போலீஸ் ஸ்டேஷன் தான் உலகத்திலே பாதுகாப்பான இடமாச்சு, அங்கே போய்ட்டு சொல்லலான்னு அந்த பையன் கிளம்பி வந்திருக்காருல, அதுக்கு பாராட்டுகள். மூளையில் முடங்கி உட்காராம இந்த விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு வந்திருக்காரு பாருங்க, இதுக்கு பாராட்டுகள். வந்த பையன் பதறியபடியே வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல. இது போல் என்கிட்ட அந்த ஒரு நபர் நடந்துக்கிட்டாரு, நான் வெளியில் அந்த ரூமை தாழிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காப்புல. இந்த விஷயம் R3 மெயின் ரோந்து வாகன SI, அவர் பேர் சரவணன். இந்த சின்ன பையனோட வாக்குமூலம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் விசாரணையை ஆரம்பிச்சிட்டு இருக்காருங்க. ரோந்து சார்ந்து இருக்கவங்க தானே, விசாரணை அப்படியே கையோடு கையை ஆரம்பிச்சிட்டாங்க. R8 வடபழனி இன்ஸ்பெக்டர் சிங்காரவேலன், அப்புறம் மாம்பழம் உதவி ஆணையர் சுரேஷ், இவங்கெல்லாம் காலையில் ஒரு 4:30 மணிங்க, அதிகாலை 4:30 மணி கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த வேலைப்போ சரக்கு போட்டுட்டு இருந்தால அந்த இடத்துக்கே கிளம்பி போயிட்டாங்க. போனவங்க வேலைப்பனை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விசாரிக்கிற நிலைமையில அந்த ஆள் இருக்கான், ஃபுல்லாக போதை வேறு, அவ்வளோ சீர் அப்படி தெரிஞ்சிருக்கும். போதையில் இருக்கானா, சரி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க முகாந்திரம் அடிப்படையிலேயே கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. போக்சோவில் அந்த ஆளை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க, சிறையில் அடைச்சிட்டாங்க. போலீஸ்காரர் பார்த்து விட்ட வேலையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமான வேலை, சிறையில் அடைச்சிட்டாங்க. அடுத்த கட்ட விசாரணை கோணம் இப்போ என்ன தெரியுமா, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு வேறு எதுனா சின்ன பசங்க கிட்ட இவன் இது போல் வேலையை காமிச்சிருக்கானா, இந்த பிடோஃபுல் மைண்ட் செட் கொண்டவனா இருக்கால இந்த வேலைப்ப, இவன் இந்த வேலையை காமிச்சிருக்கானா. அப்படி இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு வருவாங்களே சில பேர், அவங்கக்கிட்ட, அப்படி அதுவும் இல்லைன்னா கைதிகள் இருப்பாங்களே அவங்ககிட்ட இது போல எதுனா அத்துமீறி இருக்கானா. இது சார்ந்த விசாரணை கோணத்தை விரிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுமையை பார்த்தீங்களா, குற்றம் செஞ்சவராக கருதப்படுறது போலீஸு,
அந்த போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கிறதும் போலீஸு, அடுத்த கட்ட விசாரணை கோணத்தை திருப்பி வச்சிருக்கிறதும் போலீஸு. முதலமைச்சர் அவர்கள் வசம் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நிறைய பேர் ப்ளேம் எந்த பக்கம் போடுவாங்க? ஆப்வியஸாக அதுதான் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க உங்கள் துறை நீங்கள் ஒழுங்கா பார்த்துக்க மாட்டீங்கன்னு அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக அரசியல்னு வந்துட்டாலே, பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே, அவங்க சம்மந்தப்பட்ட துறையினாலே எதிர்கட்சினால பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவாங்களே, அதை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த துறை ரீதியான ஆக்ஷன் இப்போ எடுத்து அவனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை இனிஷியேட் பண்ணிட்டாங்க. அந்த வேலை பண்ண சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மக்களே முதல்ல அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சாங்க, கூடவே சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் வெளியே செய்தியாக பிரேக் ஆச்சா, நாம் ஃபுல்லாக இதை பற்றியும் கவர் பண்ணியிருந்தோமா? மக்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும், ஏங்க இவ்வளோ கொடுமையை பண்ணியிருக்கான்றீங்க, வெறும் சஸ்பென்ஷனா அப்படின்னு எல்லாம் விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸே தெளிவாக அவங்க சைடுன்னு சொல்லிட்டாங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த வழக்கு, அந்த நபரை டிஸ்மிஸ் பண்ணுறது சார்ந்தும் நாங்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியும் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா, டிஸ்மிஸா அவ்வளோதானா, உங்கள் வீட்டு குழந்தை இப்போ நடந்திருந்தா டிஸ்மிஸ் பண்ணணும்னு எடுத்திருப்பீங்களா, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்கன்னு எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த முடிவு போலீஸ் டிபார்ட்மெண்ட் துறை ரீதியாக என்ன எடுக்க போகிறாங்களோ, அந்த நபர் சார்ந்து அடுத்த கட்ட நீட்சியாக என்ன விஷயங்களை கொண்டு போக போகிறாங்களோ எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லிட்டேன்னா இதுலேயே பல பேர் கோவப்பட்டிருப்பீங்க. ரெண்டாவது சம்பவத்தை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதுவும் நம்ம சென்னையில் நடந்தது தான். மடிப்பாக்கம் இருக்குல்ல, அதை சேர்ந்த 61 வயதான பெண்மணி ஒருத்தவங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா சற்று மனநல சரியில்லைங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. இவங்க அடிக்கடி அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது, அப்புறம் எங்கன்னா அவங்க சுற்றி திரியிறது, அதுக்கப்புறம் யாராவது பார்த்து வீட்டில் சொல்லி இவங்களை போய் கூட்டு வருவாங்க. அப்போ அந்த அம்மாவோட மனநிலையை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கடந்த 27ஆம் தேதி இந்த வேளச்சேரி பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே இந்த அம்மா சுட்டு தெரிஞ்சிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மாநகராட்சி பூங்கா இருக்குல்ல அருகில், அங்கேயே சுட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்த அந்த வழியாக போனால் 2 பேர், இப்போதைக்கு 2 பேர்னு சொல்லப்படுது, பட் ஸ்பெகுலேஷன் இன்னும் சிலர் இருக்கலாம்னு அசியூம் பண்ணப்பட்டு இருக்குங்க. இப்போதைக்கு வெளியாக தகவலை பற்றி சொல்லிடுறேன். 2 பேருமே ஹோட்டலில் வேலை பார்க்குறவனுங்க. பீகார் இருக்குல்ல, அதை பூர்வீகமாக கொண்டவனுங்க. நம்ம பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம். புலம்பெயர் தொழிலாளர்கள் சார்ந்து பதிவேடு, இந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸை பற்றி ஃபுல்லாக நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும்னு அதை இன்னும் இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்கு. இந்த 2 பீகாரிஸை அந்த அம்மா பார்த்துருக்கானுங்க. பார்த்துட்டு மது போதில் இருக்கவே அத்துமீறி இருக்கானுங்க போல இருக்கு அந்த அம்மா கிட்ட. மனநலம் சரியில்லை மக்களே, 61 வயதான அம்மா. ஆனால் அவங்க கிட்ட இது போல் வேலை. இந்த பாலியல் வன்கொடுமை அவனுக்கு செஞ்சுருக்கானுங்க மக்களே அந்த அம்மாவை. அந்த அம்மாவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இதில் அந்த அம்மா கதறி அழுதபடியே அங்கேயே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சுற்றி என்ன நடந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? அங்கேயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுங்க எஸ்கேப்பு வந்து இது போல் கொடுமையை பண்ணுவானுங்க. அந்த வழியாக போன மக்கள் இருக்காங்களே, அவங்க பார்த்துட்டு என்னம்மா ஏதாச்சுமா, ஏமா அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாலே பெருசாக சொல்ல முடியல. வேளச்சேரி போலீஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த மக்களை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சார் இது போல் ஒரு அம்மா இருக்காங்க, ஏதோ ஆயிருக்கு சார் தப்பா அப்படின்ட்டு. போலீஸார் கொஞ்சம் கூட டிலே பண்ணலங்க, ஸ்பாட்டுக்கு வராங்க. 108 ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அதை வரவழைச்சி அந்த அம்மா அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே அந்த அம்மா அட்மிட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த எழும்பூர் தாய் சேனல மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே அந்த அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அந்த ஒரு அம்மா சார்ந்து மட்டுமே. இப்போ அந்த அம்மா ஸ்டேபிளாக இருக்காங்க. இந்த நல்ல விஷயத்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொடுமை என்னென்னா, அந்த அம்மாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. இப்போ அந்த பசங்க மனநிலை யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயத்தை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டம் மக்களே, ரொம்ப கஷ்டம். எவனோ ஒருத்தனோட பாலியல் இச்சைக்காக எவ்வளோ பேரோட கோவத்தை ட்ரிகர் பண்ணி ஒரு விஷயம் ஆகுது பார்த்தீங்களா? சிசிடிவி காட்சிகள் இருக்குல்ல, இதன் அடிப்படையில் இந்த குற்றவாளிகளை தேடுற வேலையை போலீஸார் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஒருத்தன் பேர் மதபு, இன்னொரு பேர் ஆதில். இந்த 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவனில் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலேயே அடைச்சாச்சு. ஆனால் இப்போ ஸ்பெகுலேஷன் என்னென்னா, 2 பேர் மட்டும்தானா, இன்னும் சில பேர் இருக்காங்களா? இப்போ இது சார்ந்த அடுத்த கட்ட அப்டேட்டுக்காகவும் பல பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, இது போல விஷயம் அரங்கேறும் போது அதை ஒன்று அரங்கேறினாலே அதை வச்சு 1000 அறிக்கைகள் வெளியிடுவாங்க. இப்போ 2 பேக் டு பேக் நடந்திருக்கு. ஸோ எதிர்கட்சிகள்லாம் இதில் பயங்கரமாக கவர்மெண்ட்டை சாடி பேசுவாங்கள்ல, அறிக்கைகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே, அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கை தான். இதில் இந்த 2 சம்பவங்களை பற்றி சொல்லிட்டு, போலீஸ்கிட்ட இருந்து காப்பாற்றிக்க அந்த சிறுவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட வேண்டிய நிலையில தான் தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கிறதா சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, கும்பகோணத்தில் ஆளுங்கட்சியினர் தாக்குனதில் ஒரு போலீஸ்காரருக்கே கை உடைஞ்சு போனதாகவும் செய்தி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காரு. மேலே தான் நான் சொன்ன பாருங்க இன்னொரு விஷயம், அந்த 61 வயது பெண்மணி அவங்க விஷயம் சார்ந்தான் சொல்லியிருக்காரு. இப்படி 3 விஷயம் பேசியிருக்காரா? இல்லை மேலே சொன்ன 2 விஷயம் ஓகே. ஆனால் இந்த கும்பகோணம் மேட்டர் சொன்னார்ல, அதில் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க எந்த கட்சியும் சாராதவங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரி அது ஓகே விடுங்க. இந்த சோஃபா மாடல் ஆட்சியில் போலீஸாலையும் பாதுகாப்பு இல்லை, போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காப்புல.
ஆட்சியை காப்பாற்றிக்க எம்எல்ஏக்கள் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லலை, டிபார்ட்மெண்ட் சார்ந்தீங்க வருவாங்கன்னு வந்துட்டாங்க பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஆக்கப்பூர்வமாக செயல்பட வைக்க முதலமைச்சர் முயற்சி செய்யணும்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் எதுவும் சொல்லியா ப்ரோ அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? அவரும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாப்புல, இந்த சின்ன கோடம்பாக்கம் விஷயம் இருக்குல்ல, அந்த சின்ன பையன் விஷயம், அதை பற்றி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் நாள்தோறும் பரிணமிக்கும் குற்றச்செயல்களின் தன்மை மிகுந்த அச்சமூட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, எந்த குழந்தைகளை வைத்து நீங்கள் வாக்கு சேகரித்தீர்களோ, இவர் அங்கே போயிட்டாரு, அதே குழந்தைகள் உங்கள் ஆட்சியில் பாதுகாப்பு இன்றி நிற்கின்றனர், இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்னு கேட்குறாரு. அந்த சட்டம் ஒழுங்கு ஆய்வு கூட்டம் இருக்குல்ல அப்படின்ற ஒன்றத்தை நீங்கள் நடத்தினதா ஒரு வீடியோவை கூட உங்கள் அரசு வெளியிட்டுச்சு, அதுவும் மற்றும் ஒரு சம்பிரதாயத்துக்கான கூட்டமாக மாறிடுச்சு அப்படின்ற சந்தேகம் வலுப்பெறதா சொல்லியிருக்காப்புல. அதான் ரீல்ஸ் ஆச்சுன்னு இதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களா, அதோட நீட்சை இந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறாரு. வேலியை பயிரை மெய்யும் கொடூரம் நடப்பது உங்கள் மனதை உறுத்தவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. மொத்த பிளேமும் வரும் மக்களே, இது எப்பவுமே நம்ம பார்க்குறதா மொத்த பிளேமும் வரும். என்னன்னா, தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டே இருந்தாங்களே அப்போ முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ முதலமைச்சரான பிற்பாடு இது விஷயங்கள் நடக்குதுனாக்கா நீங்கள் ஏன் அப்படி பேசுனீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஹைப்போதட்டிக்கலாக இருக்குல்ல இது. சிறுவனுக்கு நேர்ந்துள்ள இந்த கொடூர துயருக்கு காரணமான காமுகர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைனா கோட் சூட் போட்டோ ஷூட் மாடல் ஆட்சியை கைவிட்டுட்டு எங்கே வராங்க பாருங்க, ஒரு பேரை வச்சுட்டாங்க. சோஃபா மாடல் ஆட்சின்னு உதயநிதிகள் வச்சுருக்காங்க, கோட் சூட் போட்டோ ஷூட் ஆட்சின்னு இவர் இந்த பேரை வச்சிருக்காரு. சட்டம் ஒழுங்க காக்க உணர்வோடு செயல்பட வேணும் அப்படின்னு பொய்க்கால் குதிரை அரசை வலியுறுத்துறேன்னு சொல்லியிருக்காருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட ஒரு படி மேலே இவரோட விமர்சனம் ரொம்பவே ஹார்ஷாக அமைஞ்சிருக்கு. ஓகே ரைட்டு, ஒரு விஷயம் நம்ம சிந்திக்கணும். சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வராங்கல்ல, இது நல்ல திட்டம்னு பல பேர் சொல்கிறோம். ஓகே, பேரை கேட்கும்போது நல்லா கேட்சியாக செமையாக இருக்குது ஃப்ரேஸு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது எந்த அளவுக்கு குற்றங்களை களையும், இந்த டவுட் எழறதுக்கு காரணம் இருக்குங்க. அதை பற்றி நான் போக சொல்கிறேன். இந்த பெண்களை பாதுகாப்பதற்கான கடுமையான சிறப்பு சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, இதன் கீழே உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. ஆக்சுவலாக முதல்வரோட நேரடி கண்காணிப்பின் கீழே இந்த படை இருக்கும். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையோட கடமைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது. ஒன்று சொல்கிறேன். குற்றம் நடக்க வாய்ப்புள்ள பகுதிகள் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கணும். அங்கே சிசிடிவி கேமராக்களை இன்ஸ்டால் பண்ணுறது, ரோந்து பணிகளை மேற்கொள்றதை இவங்க அஷ்யூர் பண்ணணும். ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்க பப்ளிக் பிளேசஸ் இருக்குல்ல, அங்கே போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருக்காங்கன்ற விஷயத்தை உறுதிப்படுத்தணும். பெண்கள் தர்ற புகார் இருக்குல்ல, அது மேலே தாமதம் இல்லாமல் ஆக்ஷன் எடுக்கணும். இதுதான் அவங்களோட முக்கியமான கடமையை. பாதித்த பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது, மருத்துவ உதவி செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களோட பொறுப்பு தான். அண்ட் பெண் பாதுகாப்பு பற்றின விழிப்புணர்வு இருக்குல்ல, இதை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் அவங்களோட கடமைகளாக இருக்குது. பிரதர் எல்லாம் நல்லா தானே இருக்குது, இதில் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையே நினச்சிங்கனாக்கா, மக்களை எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதில் இருக்க சவால்கள், சிக்கல்கள், சின்னதாக எரர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நாம் சுட்டி காட்டணும். ஒரு வேளை இது அரசோட கவனத்துக்கு போதுன்ற பட்சத்தில் அவங்க இதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு திட்டமாக கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் என் கண்ணில் பட்ட 3 குறைகளை இங்கே சுட்டி காட்டுறேன். இந்த சிங்கப்பெண் அதிரடி படை இருக்குல்ல, இந்த திட்டம் சார்ந்து இல்லை முதல் குறைபாடு என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னா, பெண்களோ குழந்தைகளோ, அவங்க எப்படி இந்த படையில் இருக்கவங்களுக்கு தெரிவிப்பாங்க? இதுக்காக ஸ்பெசிஃபிக்கான பேட்டர்ன் எதாவது இருக்கா? அப்படி இல்லைன்னா, தம்பி இது குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிற படப்பா அப்படின்னு நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்கன்னா, ஏற்கனவே குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கிறதுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் எதுக்காக இது ஒன்று? ஸோ குற்றத்தை தடுக்க நாம என்ன திட்டத்தை கையில் வச்சுருக்கோம், அது சார்ந்த செயல்பாட்டு வழிமுறை, பிரச்சனை ஏற்படுன்ற விஷயத்தை எப்படி முதல்ல கன்வே பண்ணுறது, அதுக்கான ஆக்ஷன் எப்படி எடுப்பீங்க? இந்த தெளிவின்மை இன்னும் இருக்குது. இதுக்கு ஆன்சர் பண்ணணும். 1. 2வது, விழிப்புணர்வு கொடுக்கறதே இவங்களோட முக்கியமான கடமைன்னு சொல்லியிருக்கீங்களா, எந்த வகையில் விழிப்புணர்வு கொடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச சினிமா படங்கள் பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகம். தேட்டரில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. தமிழ் அரசு சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய நம்ம பார்த்துருக்கோமா? அது போல் ஏதாவது பெண்கள் பாதுகாப்பை பற்றி விழிப்புணர்வு சார்ந்த ஸ்லைட்ஸை நீங்கள் போடுவீங்களா? அதில் கூட பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் உள்ளே வராங்கனாக்கா அதை பல பேர் விரும்பி பார்ப்பாங்க. அது போல் ஆட்களை நீங்கள் ரெக்ரூட் பண்ண முடியுமா? இதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது? ஏன்னா விழிப்புணர்வுன்றது ஈஸியாக நீங்கள் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் எவ்வளோ லேண்ட்ஸ்கேப் நீங்கள் கவர் பண்ணிட்டு மேட்டர் இருக்குது. சென்னையில் மட்டும் விழிப்புணர்வு பெருசாக கொடுத்துரு, தமிழ்நாடு முழுக்க மற்றவங்க விழிப்புணர்வு பெருசாக கிடைக்காம போயிடுச்சுனாக்கா, இந்த டிமானிட்டைசேஷன் டைம் இருக்குல்ல, அப்போ பெருசாக எழுந்த விமர்சனம் என்னங்க, இது போல் விஷயம் பண்ணுறாங்கன்னு முதல்லையே பொதுமக்கள், சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அவேராக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஏடிஎம் வாசலில் லைனில் நின்று இறந்தவங்க எண்ணிக்கையும் பல பேர் இருக்குது. அது போல் ஒரு ப்ளேம் இங்கே விழுந்துடக்கூடாதுன்னு தான் இது சொல்ல வேண்டியதாக இருக்குது. விழிப்புணர்வு எந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க ரீச் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறீங்க? இதுக்கான தெளிவின்மை இன்னும் தொடருது. அந்த 3வது விஷயம்,
பெண்கள் உள அளவில் ஆண்களை விட ஆயிரக்கணக்கான மடங்கு பலசாலிகள், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் உடல் சார்ந்த அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, இல்லை ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் தானே. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சிங்கப்பெண் திட்டத்தில் ஃபுல்லாக பெண்கள் இருக்கீங்களா, நீங்கள் குற்றவாளியை சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த காட்டு மிராண்டி உங்களை எதிர்த்து எதனா செய்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்குல்ல. ஸோ இதை களைய நாம் என்ன பண்ண போகிறோம்? நான் என் மனசில் பட்டது ஓப்பனாக கேட்குற அவ்வளோதான். இல்லை மறைச்சி பேச எதுவுமே கிடையாது. சினிமாத்தனம் இருக்குல்ல, அந்த சினிமாத்தனம் இல்லாத ஒரு முழுமையான திட்டமாக இது அரங்கேறினா சிறப்பாக இருக்கும் நம்புகிற மக்களே, அவ்வளோதான். நம்ம தமிழ்நாட்டு சகோதரிகள் இருக்காங்களே, அவங்க சார்ந்த நல்ல விஷயத்தை கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுறீங்க, என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆனால் இதோட பேரை பார்த்துட்டு ஓகேப்பா சினிமாவில் வர்ற மாதிரி திட்டத்துக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கடந்து போயிடாமல் இதில் எந்த அளவுக்கு நம்ம குளறுபடிகள் இல்லாமல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போகிறோம், இந்த விஷயத்தை அரசு அஷ்யூர் பண்ணியே ஆகணும். அதுக்காக தான் இவ்வளோ குறைகளையும் முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஆரம்பமே கொஞ்சம் சறுக்கலாக தான் இருக்குது இந்த திட்டம் சார்ந்து. இந்த சிங்கப்பெண் அதிரடி படை இருக்குல்ல, இது சார்ந்த தொடக்க விழா ரத்து செய்யப்பட்டுருச்சுங்க. சிஎம் அவர்கள் வருவாங்க, இனிஷியேட் பண்ணுவாங்க, தொடக்க விழா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களே, கரெக்டாக அந்த நேரம் டெல்லி வரை போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அதனால ரத்து செய்யப்பட்டிருக்கு. நடக்க போகுது திரும்ப அந்த விழா, அதில் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் ஆரம்பமே கொஞ்சம் இங்கே ஒரு நெகட்டிவாக முடிஞ்சிருக்குல்ல. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த திட்டத்தில் பல சீர்திருத்தங்களை அரசு கொண்டு வந்தே ஆகணும். நான் ப்ரோ நீயே மற்றவங்கள பேரே பேசுகிற, கொஞ்சம் டைம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கலாம். கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுக்கலாங்க. அவங்க கொண்டு வர திட்டங்கள் இருக்குல்ல, அதில் ஆரம்பத்திலே குறைகளை சரி பண்ணணும். அதுக்கு டைம்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த இடத்துல இறுக்கி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.